எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. இன்றைய வாழ்வு தரும் நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி உங்களுடைய எல்லா துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி கொடுப்பாராக. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 17வது அதிகாரம் 21 25 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் மொழியே வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை. அப்பொழுது பவுல் மாஸ்க் மேடையில் நடுவில் நின்று, அத்தேனியரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படியெனில் நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்தையும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் கைகளினால கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்றும் தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. நாங்கள் செபிக்கலாம். மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, பொழுதுபோக்குக்காக ஆண்டவரே உமது வசனங்களை கேட்கிறதான உமது பிள்ளைகளை ஒரு விஷயம் கூட கவனிச்சு பாருங்க. அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுதே கர்த்தருடைய இருதயங்களிலே கொழுந்து விட்டு எரியும்படியாக வேத வசனங்கள் அவருடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரத்தக்கதாக அவர் எண்ணங்களை சிந்தனைகளை எல்லாவற்றையும் மாற்றும்படியாக கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் உமது வசனத்தை கேட்டதான உமது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல உமது வசனத்தினால அவர்களை எந்த இடத்துல எல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறார்களோ, எந்த இடத்துல எல்லாம் சுகம் பெறாமல் இருக்கிறார்களோ, அந்த வசனங்கள் அவர் வாழ்க்கையில் பலன் தரும்படியாக கேட்ட வசனங்களை 30, 60, 100 பலன் கொடும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை எண்ணங்களை சிந்தனைகளை ஆசீர்வதிங்க. அந்த எண்ணங்களை சிந்தனைகளை ஆண்டவரை புதிதாக்கும்படியாக கூட செபிக்கிறோம். விசேஷமா உமது வசனத்தை கேட்டு உமது வசனத்தின்படி நடக்கிற குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரை இருளை நீக்கி போடுவீராக. அவருடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றும்படியாக அவர் பிள்ளைகளை அவர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்களை கூட ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக்கொண்டு வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.